ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெவி ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோட் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா அப்பாடா எப்படியோ போயிட்டு படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இவனுங்களுக்கு மத்தியில் எங்கே போயிட்டு படத்தை பார்க்கறது? ஆள் அடுக்கு விஜய் ஃபேன்ஸே சரி படத்தை பார்த்துட்டு வந்துட்டு படத்தையே ஸ்டேட்டஸில் விட்டு வச்சிருக்கானுங்க. ஃபுல்லாகவே ஒவ்வொரு சீனாக கட் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. அங்கிட்டு ட்விட்டர் ஓப்பன் பண்ணா அங்கிட்டு வேற மாதிரி, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணா இங்கிட்டு வேற மாதிரி, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணா இங்கிட்டு வேற மாதிரி, ஆள் ஆளுக்கு படத்துல உள்ள சீன் ஒவ்வொன்றையும் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஒன்று ஓப்பன் பண்ணேன், ஸ்கிப் பண்ணிட்டேன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணி வச்சிருந்தானுங்க. ஓகே, படத்தை பத்தி பார்ப்போம் என்னங்கிற மாதிரி. ஸ்டார்ட் வந்து யார் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம விஜயகாந்த் சார் சொல்லணும், கேப்டன். அவருக்கு ஒரு இடத்த அங்கே கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டு, வேற லெவலு. அப்புறம் நம்ம தளபதி, அப்புறம் நம்ம ஜெயராம் சார், பிரசாந்த், நம்ம பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, அப்புறம் நம்ம வந்து நம்ம பிரேம்ஜி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. நம்ம தளபதிக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணுவாங்க. அப்புறம் நம்ம வில்லன் வந்து நம்ம மைக் மோகன் சார், அவர் பேரை விட்டுட்டேன். ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும், பெஸ்ட்டு, வேற லெவலு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லிடுறேன். சூப்பர் படம் பார்க்குறதுக்கு எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக போணுச்சு. எங்கனையுமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியான இருக்கலை. ஓகே, படம் ஃபுல்லாகவே 3 ஹவருங்கிறது எப்படி போணுச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். இதில் என்னன்னு சொன்னால் நம்ம தளபதி வந்து வேற லெவல். ஏன்னா இந்த வயசுல வந்து அவர் இப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அங்கே ஒரு பெஸ்ட்டு தான். ஏன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இது வரைக்கும் நம்ம பார்த்த படத்தில் ஓகே, இந்த படத்தில் ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருக்காரு. இந்த வயசுல இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாருடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, வேற லெவல். அப்புறம் நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அங்கே. அவர் இல்லை, மிஸ் பண்ணுறோம், எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் தான். அது வந்து ஓகேன்னு சொல்லி ஓகே பண்ணது வந்து நம்ம தளபதிக்கு வந்து ஆன்சப் பண்ணிடணும். ஏன்னா பெஸ்ட்டு அப்படி ஒரு சீன் அங்கே வச்சதுக்கு. நம்ம பிரேம்ஜி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ஒரு 60 செகண்ட் ஒரு பீக் சீன் ஒன்று வரும் ஃபர்ஸ்ட்லேயே, அதுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு. ஏன்னா லியோவில் ஒரு 10 மினிட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இதுலையும் அந்த சீனை மிஸ் பண்ணாமல் பாருங்க, அது முக்கியமான சீன், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சீனாக இருக்கும், அதனால அதை பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து டிஏஜிங் பண்ண மாதிரி ஒரு சீன் காட்டியிருந்தாங்க. அது என்னங்கிறத அங்கே போயிட்டு பாருங்க, நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. அதுக்கு முன்னுக்கு அதுக்கு முன் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்க்குற முன்னுக்கு ஏட்டர்ஸ் இருப்பீங்க, அப்புறம் படம் பார்க்காதவங்க இருப்பீங்க, படம் பார்த்துட்டு வந்தவங்க இருப்பீங்க. படம் பார்க்காதவங்க ஸ்பாய்லர்லாம் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னா கட்டாயம் போயிட்டு நீங்கள் தியேட்டரில் படத்தை பாருங்கள். வேற எங்கே ரிவ்யூவோ இந்த ஒரு ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பார்க்காதீங்க. ஏட்டர்ஸ் வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணுங்க, இல்லைனா ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பாருங்க. ஏன்னா ஒரு சிலர் எப்படியுமே தளபதிங்கிறப்ப பிடிக்காது அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருப்பாங்க. அதனால எப்படி ஒரு நல்ல படம் வந்தாலும் விரும்ப மாட்டாங்க, அதுக்கான ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி யாரும் இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, வீடியோ பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மற்றபடி பாருங்க. தளபதி என்னன்னு சொன்னால் உண்மையிலே அதான் பெஸ்ட்டாக நடிச்சிருந்தாரு, ஒவ்வொரு சீனுமே வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், ஒரு 4 தளபதி இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓல்டேஜ் லுக் ஒன்று, அப்புறம் ஒரு 40-45 ஏஜில் ஒரு லுக் ஒன்று, அப்புறம் ஒரு 21 அந்த ஏஜில் ஒரு லுக் ஒன்று, அப்புறம் சின்ன நம்ம நாளைய தீர்ப்பில் பார்த்த லுக் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதில் நம்ம ஒரு விஜய் நமக்கு தெரியும், அந்த 2 விஜய் அப்பா மகனுங்கிற ஒரு இதை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க ட்ரெய்லர்லேயே, அது எல்லாருக்குமே தெரியும். ட்ரெய்லர்லையுமே அந்த டிஏஜிங் விஷயம் அந்த சாங்கில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு. அது நம்ம எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, சாங்கில் வந்து நல்லா இல்லை, அது விஜயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, இங்கே தளபதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரீகரெக்ஷன் பண்ணி மட்ட சாங் ரிலீஸ் பண்ணாங்க, அதுமே வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஏஜிங் பண்ண மாதிரியே தெரியாது. 2 விஜய் நேருக்கு நேர் இருப்பாங்க, வேற மாதிரி தான். அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ பிகின்லாம் பார்த்துருப்போம், அதில் பெருசாக தெரியாது, ரெண்டுமே ஒரே விஜய் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து வேறையா இருக்குது, 2 பேரும் பக்கத்துல நிற்கிறப்ப டிஏஜிங் பண்ணது
ஒரு கொஞ்சம் கூட லேக் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த அந்த ஒரு விஷயம். அப்புறம் அந்த இன்னொரு விஜய், அந்த நம்ம சின்ன விஜய்ன்னு சொன்னோம் தானே, அது என்ன சீனுங்கிற நீங்க தியேட்டர்ல போயிட்டு பாத்துங்க. அதை நான் சொல்ல விரும்பல. பட் என்னன்னா அதுல டிஏஜி வந்து செட் ஆகலைன்னு சொன்னா ஒரு ரோபோ மாதிரி தான் இருந்துச்சு. அவர் பேசுறப்பெல்லாம் அந்த வாய் அசைக்கிறது, அவரு கொஞ்சம் அவர்கிட்ட அந்த சீன் ஒவ்வொரு சீன் காட்டியிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரோபோ மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் அங்கே ஒர்க் அவுட் ஆகல. பட் டிஏஜி இவருக்கு வந்து பெஸ்டா பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு மெனக்கட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் சொன்னா நம்ம யுவன் இதுல அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. பட் மங்காத்தா அளவு கொடுத்துருக்காரு கேட்டா மங்காத்தா அளவுக்கு இல்லை. மங்காத்தா பிஜிஎம் வந்து அது வந்து வேற லெவல் பிஜிஎம். அந்த அளவுக்கு தளபதிக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரான்னு கேட்டா இல்லை. பட் ஓகே, அவரோட பெஸ்ட்டை இதுல கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. மியூசிக்குமே சொன்னோம்னா பெஸ்ட் ஸ்டார்ட்ல வந்து அந்த விசில் போர்டு சாங் சொல்லியிருப்பாங்க. இன்டர்வியூல நம்ம விபி சார் சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து இப்ப பார்த்த மாதிரி தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த சாங் இருக்காது, ஃபுல்லாவே கொஞ்சம் வேறையா தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் மியூசிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மற்றபடி சாங் அதே தான். மியூசிக் மட்டும் மாத்திருக்காங்க, அதை மட்டும் உங்க போயிட்டு பாருங்க. மற்றபடி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இப்பயும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதான் சொன்னேனே, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அப்படி இப்படின்னு எல்லாமே இன்னொரும் பாதி பேர் ரிவீல் பண்ணிட்டானுங்க. பட் அதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பலை. நீங்க ஒரு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கீங்களோ அதோட போயிட்டு தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் இன்னொரு சீன் என்னன்னா, நம்ம விஜய் அவரோட தளபதியோட படத்துல இருக்க ரெஃபரன்ஸே நிறைய இருக்கு. அதுமே எல்லாருக்குமே தெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படிங்கிறது. பட் அது நிறையவே இருக்குது. அதுமே நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அந்த மருதமலை மாமணி முருகையா அந்த சீன்லாம் வேற மாதிரி. தளபதி வந்து அவருடைய கியூட் வந்து ஓவர்லோடா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இல்லை வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த சீனுமே பெஸ்ட்டு. ஃபெஸ்டா ஃபுல்லாவே அந்த மாதிரி தான். அவருடைய கியூட்னஸ்லாம் நம்ம நிறையவே மிஸ் பண்ணதெல்லாம் இதுல பார்க்கலாம்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மருதமலை மாமணி முருகை அந்த இதெல்லாம் வந்து நம்ம கில்லி படத்துல வந்து ஸ்டார்ட்ல வந்தப்ப நானே தியேட்டர்ல அந்த டைம்ல பார்க்க முடியாது எப்படியுமே. அப்ப இப்ப திரும்ப ரீ ரிலீஸ் பண்ணாங்க, அப்போ போயிட்டு பார்த்தேன். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி வராது. அதே ரெஃபரன்ஸும் வந்து இதுல வச்சிருக்காங்க. இதுல வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த கியூட்னஸ்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. பழைய தளபதியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. விபி வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து எவ்வளவு தூரம் அள்ளி கொடுக்க முடியுமோ கிள்ளி கொடுப்பாருன்னு பார்த்தா அள்ளி கொடுத்துருக்காரு. நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. நாங்களா திருவிழாவை கொண்டாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நிறையவே கொடுத்துருக்காருன்னு தான் சொன்னா. அந்த அளவுக்கு இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஒரு லைன்ல சொல்லணும்னு சொன்னா, தளபதி விஸ் இளைய தளபதி, இதுதான் கதை. இந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன கதை, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு இருக்குது. அந்த இன்னொரு தளபதி யாருங்கிறதையும் பாருங்க, அதுமே உங்களுக்கு படத்தை பார்த்தா புரியும். அப்புறம் நம்ம மைக் மோகன் இருக்காரு. அவர் வந்து வில்லன் வந்து அந்த சூட் ஆனாரான்னு கேட்டா அதுக்கு வந்து வில்லன் இதுக்கு செட் ஆனாரான்னு கேட்டா இல்ல. அது கொஞ்சம் அங்கே ஒரு நெகட்டிவ் மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரோட பெருசா ஒரு சீனே இல்லை அங்கே. மற்றபடி இது எல்லாருக்குமே தெரியும். அந்த ரெண்டு தளபதி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. பட் அது வாய் வருது சொல்றதுக்கு இல்லை சொல்லலை நான். பட் போயிட்டு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல் சீன் தான். நிறைய நீங்க ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து நிறையவே இருக்குது படத்துல. ஒவ்வொரு சீனும் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சீனுமே வேற லெவல்ல இருக்கும். அது நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். கூஸ்பம் சீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா கேமியோவில் யார் வர்றாங்க நம்ம ஆல்ரெடி எல்லாம் ரிவீல் பண்ணிட்டானுங்க. பட் அதையுமே நான் சொல்லலாம், அதையுமே போயிட்டு பாருங்க. அப்புறம் 2 பேர் வர்றாங்க, அதை நாங்கள் நான் சொல்றேன். 2 பேர் வராங்க, அதை கட்டாயம் போயிட்டு பாருங்க. ஆனா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கு. நீங்க படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. பட் வாய் வருது, சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க போயிட்டு படத்தை பார்க்காதீங்க. ரிவ்யூ பார்த்தாலும் ஸ்பாய்லர் பண்ணல நானு. அதனால படத்தை வந்து தியேட்டர்லேயே பாருங்க. ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பீங்க, படம் இப்படி இருக்க போகுது. ஏன்னா ஐப் ஏற்றக்கூடாது நம்ம ஏஜி என்டர்டைன்மெண்ட் அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க. கடைசியில நம்ம பிரேம்ஜியும் அந்த இன்னொருத்தர் வந்து ஃபுல்லாவே ஐப் ஏற்றி வச்சிருப்பாங்க. இப்படி இருக்க போது, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு ஐப் ஏற்றி வச்சிருப்பானுங்க. அதனாலேயே கூடுதலா எல்லாருமே ஐப் ஆகி தான் போயிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போயிருப்பாங்க போட்டிருக்கணும். ரொம்ப எல்லாம் போவாங்க, ஐ லெவல்ல எல்லாம் போகாதீங்க. கணக்கா ஒரு மீடியம் லெவலில் வச்சுட்டு போங்க. இந்த அளவுக்கு இருக்க போது படம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க ஃபுல்லாக. ஏன்னா 3 ஹவர் நானுமே பார்த்தேன். 3 ஹவர் வந்து எனக்கெல்லாம் எங்கேயுமே ஒரு லேகான மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாப்ல மட்டும் அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன இடத்துல அது அந்த படத்துக்கு தேவைன்னு வச்சிருப்பாங்க. மற்றபடி இல்லை. செகண்ட் ஹாப்லாம் ஃபுல்லாகவே ஸ்பீடாக போகும் படம். அந்த செகண்ட் ஹாப் எப்படி முடியுதுன்னு தெரியாது.
அந்த அளவுக்கு இருக்கும். வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, வேற லெவல் இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு பார்க்கணும்னா கட்டாயம் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருக்கும். அதெல்லாம் வேற லெவல். அப்புறம் நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்துல சீன்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற மாதிரி. ட்ரெய்லர்ல எல்லாம் கொடுத்துட்டானுங்க, அதனால நான் எல்லாம் சொல்லி தான் ஆகணும். அந்த சீன் வேற. நல்லா இருக்கு. படத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா பெஸ்ட். தளபதி கேரியர்ல இதுவும் ஒரு பெஸ்டான மூவி. நம்ம விபி வந்து சம்பவம் ஒன்று செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதெல்லாம் அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். சத்தியமா நானே எதிர்பார்க்கல. படம்லாம் ஓகே, படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரெடி ஆகுனா கடைசி ஒரு ட்விஸ்ட், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் அதுவுமே ட்விஸ்டோடு தான். எதையுமே ஸ்பாயிலர் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். போயிட்டு கட்டாயம் தியேட்டரில் பாருங்க, படம் வேற லெவலில் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் தளபதிக்கு இன்னொரு ஆன்சர் சொல்லணும்னு சொன்னா, அவர் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் அவரோட படத்துல இருக்க ரெஃபரன்ஸ் வச்சாரு, ஓகே. வெளியில இருந்து இன்னொருத்தவங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் அது உள்ளுக்கு வைக்கிறதுக்கு அவர் ஓகே சொன்னதே பெரிய விஷயம். ஏன்னா வேற யாருமே அப்படி விரும்ப மாட்டாங்க, என் படத்துல இன்னொருத்தரோட ரெஃபரன்ஸ் என்ன அதுக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் இவர் வந்து ஓகே சொன்னதே பெரிய விஷயம். எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சில சீன்ஸ் இருக்குது, அதனால பெரிய விஷயம் தான் உண்மையாவே. படம் நல்லா இருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. சின்ன 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 டிஏஜிங் விஷயம் மட்டும்தான், அது அந்த இன்னொரு தளபதிக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். மியூசிக் வந்து அந்த சொன்ன அளவுக்குல மங்காத்த அளவுக்கு இல்லாட்டியும் மியூசிக்கும் ஓகே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, படம் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீனுமே நீங்கள் பார்க்குறப்ப ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நம்ம இளைய தளபதியும் சரி, நம்ம தளபதியும் சரி, தளபதியெல்லாம் ஃபுல்லாகவே என்னடா அத்தான் சொன்னேன், இந்த வயசுல இப்படி ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வேற லெவலில் எனர்ஜெட்டிக்காக ஃபைட் பண்ணிட்டே போவார், அந்த அளவுக்கு இருக்குது. ஃபைட்லாம் பார்க்குறப்ப நமக்கு அத்தான் சொன்னேன் கூஸ் பம்ஸாக இருக்கும் ஒவ்வொரு சீனுமே. போயிட்டு பாருங்க, தியேட்டரில் கட்டாயம் போயிட்டு பாருங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே தளபதின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃபுல்லாக படம் எல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபரன்ஸு ஸ்பாயிலர் எல்லாத்தையும் பார்ப்போம். அப்படி ஓகேனா அதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.